ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 5 நாளைக்கு 5 வகையான பொரியல் தான் பண்ண போறோம். பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதா கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ண போறோம். பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப் அளவுக்கு கொத்தவரங்காய் சேர்த்துடலாம். கொத்தவரங்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் கொத்தவரங்காவை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம். இது கூட 3 பல் பூண்டு, 7 போல சின்ன வெங்காயம், இது கூட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகா தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. பொரியலை சாம்பார் ரசத்தோட சைடிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வெந்தயக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். பொரியல் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம். 3 வரமிளகா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். எல்லாம் வறுபட்டதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் இது கூட கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை சேர்த்துடலாம். வெந்தயக்கீரை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்தயக்கீரை நல்லா வதங்கிடும். இப்போ வெந்தயக்கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப ஹெல்த்தியான வெந்தயக்கீரை பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பீன்ஸு முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம். பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு 3 பல் பூண்டை இடித்து சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம்.
வெங்காயம் வதங்கினதும் இது கூட 1 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துடலாம். பீன்ஸ் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் பீன்ஸை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமா பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 2 முட்டையை உடைச்சி வச்சிருக்கிறேன். முட்டை சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா முட்டையை பீன்ஸோடு சேர்த்து கலந்துடலாம். இப்போ முட்டையை பீன்ஸோடு சேர்த்து கலந்தாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக முள்ளங்கி பொரியல் தான் பண்ண போகிறோம். பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சேன். பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகா, 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்துடலாம். இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்து வறுத்து விட்டுடலாம். எல்லாம் வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். ஒரு 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் இது கூட 2 முள்ளங்கியை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முள்ளங்கி சேர்த்துடலாம். முள்ளங்கி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு முள்ளங்கியை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான முள்ளங்கி பொரியல் ரெடி. இந்த பொரியல் சாம்பார், ரசம், காரக்குழம்போட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல் தான் பண்ண போகிறோம். பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சேன். பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். 2 வரமிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்துடலாம். எல்லாம் வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 3 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்காய் சேர்த்துடலாம். பொடலங்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் பொடலங்காவை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமா பொடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துடலாம். பொடியை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு
கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா டேஸ்டியான புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.